ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சயின்ஸில் அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜோடியிலும் வலிமை மிகு அமிலத்தை தேர்வு செய்யவும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜோடியிலும் என்னென்னா வலிமை மிகு அமிலத்தை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்கல்ல, இதில் நம்ம வலிமை மிகு அமிலம் எது அப்படிங்கிறத தேர்வு செய்யணும். பார்த்தோன்னா இதில் H3O+ அல்லது H2O கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹைட்ரோனியம் அயனி அப்படிங்கிறது தான் என்னென்னா வலிமை மிகு அமிலம். அடுத்து பார்த்தோன்னா NH4+ அல்லது NH3 கொடுத்துருக்காங்க. இதில் இந்த அமோனியா அப்படிங்கிறது தான் என்ன வலிமை மிகு அமிலம். அடுத்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இதுதான் வலிமை மிகு அமிலம். அடுத்து பார்த்தோன்னா நீர் H2O அல்லது OH- கொடுத்துருக்காங்க. இதில் எது அப்படின்னா H2O அப்படிங்கிறது தான் வலிமை மிகு அமிலம். நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஒவ்வொரு ஜோடியில் இருக்கக்கூடிய வலிமை மிகு அமிலத்தை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ H3O+, NH4+, H2S, H2O. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ தான் ஆன்சர். அடுத்தது மனித இரத்தத்தின் pH மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. மனித இரத்தத்தின் pH மதிப்பு என்ன அப்படின்னா 7.4. 7.4. நமது உடலானது 7 முதல் 7.8 வரை pH எல்லை சார்ந்து வேலை செய்கிறது. நமது உடல் பார்த்தோம் அப்படின்னா 7லிருந்து 7.8 வரை எப்படி இருக்கும் pH மதிப்பு இருக்கும். உயிரினங்கள் ஒரு குறுகிய pH எல்லைக்குள் மட்டுமே உயிர் வாழ இயலும். நமது உடலில் உள்ள திரவங்கள் வெவ்வேறு pH மதிப்புகளை கொண்டது. எடுத்துக்காட்டாக மனித இரத்தத்தின் pH மதிப்பு எப்படி இருக்குது 7.35லிருந்து 7.45 ஆகும். இந்த மதிப்பிலிருந்து குறைந்தாலோ அல்லது அதிகரித்தாலோ என்ன வரும் நோய் உண்டாகும். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க மனித இரத்தத்தின் pH மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக இதுலேருந்து பார்த்தோன்னா 7.4. நமக்கு ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க 7.4 கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்சர் 7.4. அடுத்து 3:1 என்ற விகிதாச்சாரத்தில் உள்ள அடர் அமிலங்கள் டேஷ் தங்கத்தை சுத்தம் செய்வதற்கும் சுத்திகரிப்பதற்கும் பயன்படுகிறது. 3:1 அப்படிங்கிறது என்னென்னா 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் 1 பங்கு நைட்ரிக் அமிலமும் இருக்கக்கூடியதான். இது என்ன அப்படின்னா தங்கத்தை சுத்தம் செய்வதற்கு எது பயன்படுது ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் 1 பங்கு நைட்ரிக் அமிலமும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா அந்த ராஜ திராவகம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ. HCl மற்றும் HNO3, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் நைட்ரிக் அமிலமும். அதில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எத்தனை பங்கு இருக்கும் அப்படின்னா 3 பங்கு, 1 பங்கு நைட்ரிக் அமிலம். உலோகங்களில் தங்கம் மற்றும் வெள்ளி மட்டுமே HCl மற்றும் HNO3 வினைபுரியாது அப்படிங்கிறது தெரிஞ்சது. இதில் நம்ம பார்த்தோம்ல ராஜ திராவகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் 1 பங்கு நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவையாகும். இதனுடைய மோலார் விகிதம் எப்படி இருக்குன்னா 3:1 அப்படின்ட்டு இருக்கும். இது மஞ்சள் ஆரஞ்சு நிறமுடைய ஒரு புகையக்கூடிய திரவமாகும். இது தங்கம் மற்றும் சில கடினமான உலோகங்களையும் அரிக்கக்கூடிய தன்மை கூடியது இந்த ராஜ திராவகம் அப்படிங்கிறது. இந்த ராஜ திராவகம் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்ன அப்படின்னா திரவத்தின் அரசன். ராஜ திராவகம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா திரவத்தின் அரசன் அப்படின்னு பொருள். இந்த ராஜ திராவகத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா ராஜ திராவகம் ஒரு உன்னதமான நிலையில் தங்கம் மற்றும் பிளாட்டினம் மற்றும் பெல்லேடியம் போன்ற உலோகங்களை கூட கரைக்க வல்லது. இப்போ ராஜ திராவகத்துடைய வேதி வாய்ப்பாடு பார்க்குறோம். 3 பங்கு HClலும் 1 பங்கு நைட்ரிக் அமிலமும் சேர்ந்தது தான். நீரில் கரையும் திறன் பார்த்தோம் அப்படின்னா இது நீரில் கரையும். இதனுடைய உருகு நிலை பார்த்தோன்னா -42 டிகிரி சென்டிகிரேடு. இதனுடைய கொதிநிலை பார்த்தோன்னா 108 டிகிரி சென்டிகிரேடு. இப்போ ராஜ திராவகத்தின் பயன்களில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தங்கம் மற்றும் பிளாட்டினம் போன்ற உலோகங்களை கரைப்பதற்கு முதன்மையாக பயன்படுகிறது. கரைக்கவும் பயன்படுது. அதேமாதிரி தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிப்பதற்கும் என்ன பண்ணுது இந்த ராஜ திராவகம் பயன்படுது. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க 3:1 என்ற விகிதாச்சாரத்தில் உள்ள அடர் அமிலங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 பங்கு ஹைட்ரோக்ளோரைடும் 1 பங்கு நைட்ரிக் அமிலமும் சேர்ந்தது. இது என்ன பண்ணுது தங்கத்தை சுத்தம் செய்வதற்கும் சுத்திகரிப்பதற்கும் பயன்படுது. தங்கத்தை என்ன பண்ணுது சுத்தம் செய்வதற்கும் சுத்திகரிக்கவும் பயன்படுது. இது இல்லாமல் கரைப்பதற்கும் பயன்படுது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியான ஒப்பிடுதலை தேர்ந்தெடுக்கவும். அதாவது நிறம் காட்டியிருக்குல்ல, அது என்ன பண்ணுது அமிலத்தில் எப்படி வினைபுரியுது காரத்தில் எப்படி வினைபுரியுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அமில ஊடகத்தில் பீனாப்தலின், அமில ஊடகத்தில் பீனாப்தலின் நிறமற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. கார ஊடகத்தில் பீனாப்தலின் மஞ்சள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா சரியானது எதுலானா ஏ மற்றும் சி சரியானது. அமில ஊடகத்தில் பீனாப்தலின் நிறமற்றது, இது கரெக்டு. கார ஊடகத்தில் பீனாப்தலின் மஞ்சள் அப்படின்னு மஞ்சள் நிறம் கொடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. கார ஊடகத்தில் பார்ப்போம். கார ஊடகத்தில் பீனாப்தலின்
என்ன கலர் கொடுக்குது அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்குது. கார ஊடகத்தில் ஃபீனாப்தலீன் வந்து என்ன கலரை கொடுக்குது அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறத்தை வந்து கொடுக்குது. ஆனால் அங்கே வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா மஞ்சள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அது வந்து தவறு. அடுத்து பார்த்தோன்னா அமில ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு. அமில ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்புன்னு கொடுத்துருக்காங்க. அமில ஊடகத்தில் பார்ப்போம். அமிலத்தில் வந்து மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு, இது வந்து கரெக்டு. அமிலத்தில் வந்து மெத்தில் ஆரஞ்சு வந்து இளஞ்சிவப்பு, இது வந்து கரெக்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு நிறமற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு என்ன கலர் கொடுக்குது? மஞ்சள் நிறத்தை கொடுக்குது. ஆனால் வந்து அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நிறமற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. கார ஊடகத்தில் வந்து மெத்தில் ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தை கொடுக்குது. அதனால் வந்து அது வந்து தவறு, நிறமற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஆன்சர் என்ன? ஏ மற்றும் சி வந்து சரி. அமில ஊடகத்தில் ஃபீனாப்தலீன் நிறமற்றது, இது கரெக்டு. கார ஊடகத்தில் ஃபீனாப்தலீன் மஞ்சள், அது வந்து தவறு, இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்குது. அமில ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு, இது வந்து கரெக்டு. அமில ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு என்ன கொடுக்குது? இளஞ்சிவப்பு, இது கரெக்டு. அடுத்து பார்த்தோன்னா கார ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு நிறமற்றதுன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. மெத்தில் ஆரஞ்சு என்ன கலரை கொடுக்குது? கார ஊடகத்தில் வந்து மெத்தில் ஆரஞ்சு மஞ்சள் கலரை கொடுக்குது. அதனால் அது வந்து தவறு. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா எது சரியானதான் கேட்டிருக்காங்க. இப்போ 1 மற்றும் 3 வந்து கரெக்டு. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்தது பின்வருவனவற்றில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. Na2CO3 கடின நீரை மென்னீராக்க பயன்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. Na2CO3 கடின நீரை இதில் இருக்க ஆன்சர் என்ன அப்படின்னா 2 மற்றும் 4 வந்து தவறானதுன்னு சொல்லியிருக்காங்க. Na2CO3 கடின நீரை மென்னீராக்க பயன்படுகிறது, இது சரி. அடுத்து NaHCO3 பருத்தி லினன் துளிகளை வெளுக்க பயன்படுது. சோடியம் பைகார்பனேட். NaHCO3 அப்படின்னா என்னென்னா சோடியம் பைகார்பனேட். இது வந்து பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. சோடியம் பைகார்பனேட் வந்து பருத்தி லினன் துளிகளை வெளுக்க பயன்படுது அப்படிங்கிறது தவறு. எது வந்து பயன்படும் அப்படின்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு தான் பயன்படும். அதாவது CaOCl2 இதுதான் வந்து என்ன பயன்படும்னா பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படும். அடுத்து பார்த்தோன்னா CaSO4.H2O அது வந்து முறிந்த எலும்புகள். இது வந்து பாரிஸ் சாந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் முறிந்த எலும்பு, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுது, இது வந்து கரெக்டு. அடுத்தது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுது கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறு. எது பயன்படும்? சோடியம் பைகார்பனேட்டு தான் வந்து ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படும். NaHCO3 இதுதான் வந்து என்ன பண்ணும்? ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படும். சோடியம் பைகார்பனேட்டு தான் என்ன பயன்படும்னா ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படும். இந்த ரெண்டும் வந்து நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. இது இங்கே வரும், இது இங்கே வரும். அப்போ ஃபஸ்ட்டு சோடியம் கார்பனேட் அது வந்து கடின நீரை மென்னீராக்க பயன்படுது, இது வந்து கரெக்டு. அடுத்து பார்த்தோன்னா சோடியம் பைகார்பனேட் வந்து பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படுதுன்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. எது பயன்படும் அப்படின்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு அதுதான் வந்து பயன்படும். அதாவது CaOCl2 அதுதான் வந்து பருத்தி லினன் துணிகளை வெளுக்க பயன்படும். அடுத்து பார்த்தோன்னா CaSO4.H2O முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க, இது வந்து பாரிஸ் சாந்து, இது கரெக்டு. அடுத்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடு வந்து ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. சோடியம் பைகார்பனேட்டு தான் ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படும். அப்போ ஆன்சர் என்ன? 1, 4 மட்டும் கரெக்டு. இதான் உப்புக்களின் பயன்களில் புக்கிலே கொடுத்துருக்காங்க. சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு இது வந்து எதுக்கு பயன்படுது? NaClங்கிறது நம்ம அன்றாட உணவிலும் உணவை பாதுகாப்பதிலும் வந்து பயன்படுது. அடுத்து பார்த்தோன்னா சலவை சோடா. சலவை சோடா அப்படின்னா என்ன? Na2CO3 சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். சலவை சோடாவை என்னன்னு சொல்லுவோம்? சோடியம் கார்பனேட். அதனுடைய வாய்ப்பாடு என்ன? Na2CO3 இது வந்து கடின நீரை மென்னீராக்க பயன்படுது. சலவை சோடா அப்படிங்கிறது இது கண்ணாடி தொழிற்சாலை மற்றும் சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலையிலும் பயன்படுகிறது. இந்த சலவை சோடா அப்படிங்கிற சோடியம் கார்பனேட் அதாவது Na2CO3 அப்படிங்கிறது கடின நீரை மென்னீராக்க பயன்படுது. அதேமாதிரி கண்ணாடி தொழிற்சாலை மற்றும் சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலையிலும் பயன்படுது. அடுத்து பார்த்தோன்னா சமையல் சோடா. சமையல் சோடா அப்படின்னா சோடியம் பைகார்பனேட் NaHCO3 இது ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுது. அது இல்லாமல் ரொட்டி சோடா அப்படின்னா என்னென்னா சமையல் சோடாவும் டாட்டாரிக் அமிலமும் கலந்த கலவை தான் என்ன அப்படின்னா ரொட்டி சோடா. அப்போ ரொட்டி சோடா என்பது என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்னா சமையல் சோடாவும் டாட்டாரிக் அமிலமும் சேர்ந்தது தான் ரொட்டி சோடா. அடுத்தது சோடா அமில தீயணைப்பான்களில் வந்து பயன்படுது. அதுமாதிரி கேக் மற்றும் ரொட்டிகளை மென்மையாக்க பயன்படுகிறது. அதே மாதிரி இது வந்து அமில நீக்கியில் உள்ள ஒரு பகுதி பொருள். இந்த கரைசல் காரத்தன்மை பெற்றிருப்பதால் வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்குவதற்கும் இது வந்து பயன்படுகிறது. சோடியம் பைகார்பனேட் எப்படி பயன்படுது? அமில நீக்கியில் உள்ள ஒரு பகுதி பொருளாக இருக்கிறனால இது வந்து காரத்தன்மை பெற்றிருப்பதால் வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை வந்து நடுநிலையாக்கவும் பயன்படுகிறது. அடுத்து சலவைத்தூள். சலவைத்தூள் அப்படின்னா என்ன அப்படின்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOCl2 சலவைத்தூளுக்கு என்ன வாய்ப்பாடு? CaOCl2 கால்சியம் ஆக்சிக்ளோரைடு இது வந்து கிருமி நாசினியாக பயன்படுது.
பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க பயன்படுது. அடுத்து பார்த்தோன்னா பாரிஸ் சாந்து. பாரிஸ் சாந்து அப்படின்னா என்னென்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் CaSO4.2O. இது வந்து முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது. சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படுது. இந்த பாரிஸ் சாந்து எதுக்கெல்லாம் பயன்படுது? முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கும் சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்வதற்கும் இது வந்து பயன்படுது. அதனுடைய வேதி வாய்ப்பாடு என்ன? CaSO4.2O. அது என்ன சொல்லுவோம்? கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது லூயி அமிலம் இல்லை? லூயி அமிலம் எது இல்லை அப்படின்னா அம்மோனியா. அம்மோனியா அப்படிங்கிறது வந்து லூயி அமிலம் இல்லை. அடுத்தது SiO2 என்பது என்ன அப்படின்னா ஒரு அமில ஆக்சைடு. SiO2 அப்படின்னா சிலிக்கான் டை ஆக்சைடு. சிலிக்கான் டை ஆக்சைடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அமில ஆக்சைடு. அடுத்து புரோமோதைமால் நீலம் என்பது அமிலகார நிலைக்காட்டியாக பயன்படுகிறது. அமில ஊடகத்தில் புரோமோதைமால் நீலம் அதனுடைய நிலைக்காட்டியினுடைய நிறம் என்ன அப்படின்னா மஞ்சள். புரோமோதைமால் நீலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நிறங்காட்டி, அதாவது அமிலகார நிறங்காட்டியாக பயன்படுது, ஒரு இண்டிகேட்டராக பயன்படுது. இந்த அமில ஊடகத்தில் இந்த புரோமோதைமால் நீலம் அதனுடைய நிறம் என்ன அப்படின்னா மஞ்சள். அமில ஊடகத்தில் புரோமோதைமால் நீலத்தினுடைய நிலைக்காட்டியினுடைய நிறம் என்ன அப்படின்னா மஞ்சள். வயிற்றில் உண்டாகும் அமிலத்தன்மை அதிகரிக்கும் உபாதையை நீக்க பயன்படும் அமில முறிவு பொருட்களின் முக்கிய பொருள் என்ன அப்படின்னா காரம். அமிலத்தை வந்து நடுநிலையாக்க எது பயன்படுது அப்படின்னா காரம் தான் பயன்படும். ஒரு அமிலத்தை வந்து அமிலத்தால் நடுநிலையாக்க முடியாது. நம்ம வயிற்றில் வந்து அதிகப்படியாக என்ன சுரக்கும் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்கும். அதனால தான் என்ன ஆகும் அப்படின்னா வயிற்று புண் எல்லாமே ஏற்படுமா. அதனால் அதை வந்து நமக்கு நடுநிலையாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு காரத்தால் தான் வந்து நம்ம நடுநிலையாக்கணும். அதனால தான் என்ன பயன்படுறோம்னா ஒரு அமிலத்தன்மை அதிகரிக்கும் போது அதை வந்து நடுநிலையாக்க நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற பொருள் வந்து பயன்படுத்துவோம். மெக்னீசியா பால்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறத வந்து கொடுப்பாங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தன்மையை நடுநிலையாக்க வந்து அதை கொடுப்பாங்க. இல்லைனா அலுமினியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற பொருளும் வந்து பயன்படும். இப்போ காரங்களின் பயன்களை வந்து கொடுத்துருப்பாங்க. சோப்பு தயாரிக்க என்ன பயன்படுது? சோப்பு தயாரிக்க வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. அதே மாதிரி கட்டடங்களுக்கு சுண்ணாம்பு பூச என்ன பயன்படுது? கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. கட்டடங்களுக்கு சுண்ணாம்பு பூச. வயிற்று கோளாறுகளுக்கு மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. வயிற்று கோளாறுகளுக்கு மருந்தாக என்னன்னு பார்த்தோம், அது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது என்னது? அது வந்து ஒரு காரம். OH தொகுதி வர்றது எல்லாமே என்ன? ஒரு காரம். அப்போ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது வயிற்று கோளாறுக்கு மருந்தாக பயன்படுது. அதான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. வயிற்றில் உண்டாகும் அமிலத்தன்மை அதிகரிக்கும் உபாதை நீக்க அமில முறிவு பொருள் என்ன பயன்படுது? காரம் வந்து பயன்படுதுன்னு இப்போ பார்த்தோம். இதில் காரம் என்ன காரம்? மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, அதாவது MgOH அப்படிங்கிறது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. OH பேஸ் வந்தாவே அது என்ன? அது வந்து காரம். அதே மாதிரி துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு என்ன பயன்படுதுன்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. அதை நம்ம பார்க்குறோம்ல. காரங்கள் வந்து என்ன இதில் இருக்கும்? OH அயனிகளை தருகிறது. நீரில் கரைந்து என்ன கொடுக்குது? OH அயனிகளை தருது. இதே தான் அமிலங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீரில் வந்து H+ அயனிகளை தருது. அமிலங்கள் அப்படிங்கிறது H+ அயனிகளை தரும். காரங்கள் அப்படிங்கிறது OH- அயனிகளை தரும். சலவை கல் இருக்குல்ல, அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கால்சியம் கார்பனேட் இருக்குது. சலவை கல்லில் என்ன இருக்குது? கால்சியம் கார்பனேட் வந்து இருக்குது. சுவற்றில் வெள்ளையடிக்க நீட்டு சுண்ணாம்பு கரைசலை பயன்படுத்துகிறோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு காற்றில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடுடன் வினை புரிந்து கால்சியம் கார்பனேட் உருவாகி மெல்லிய படலமாக சுவர்களில் படுகிறது. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? சலவைக்கல், அந்த வெள்ளை அடிக்கிறதுக்காக ஒரு சலவைக்கல் பயன்படுத்துவோம்ல, அதில் என்ன காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் என்ன காணப்படுதுன்னா கால்சியம் கார்பனேட், அதாவது CaCO3 கால்சியம் கார்பனேட் தான் இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க. வெள்ளை அடிக்க 2 அல்லது 3 தினங்களில் கால்சியம் கார்பனேட் சுவர்களுக்கு ஒரு மினுமினுப்பு தன்மையினை தருகிறது. அந்த சலவைக்கல் இருக்குல்ல, அதை வந்து பொடி பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க? சுவர்களுக்கு வெள்ளை அடிப்பாங்க. அதான் என்னது? கால்சியம் கார்பனேட். அது வந்து தான் என்ன ஆகுது? சுவர்களுக்கு என்ன ஆகுது? வெள்ளை அடித்த 2-3 தினங்களில் கால்சியம் கார்பனேட் சுவர்களுக்கு ஒரு மினுமினுப்பு தன்மையை தருகிறது. இதான் சுண்ணாம்பு கல் இருக்குல்ல, அந்த மார்பிள், அதனுடைய வேதி வாய்ப்பாடு CaCO3 அப்படின்னா என்ன? கால்சியம் கார்பனேட். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அதான் சலவைக்கல் பளிங்கு, அதில் என்ன இருக்குது அப்படின்னா கால்சியம் கார்பனேட் தான் இருக்குது. அடுத்து, எந்த அமிலத்தை கண்ணாடி குடுவையில் வைக்க முடியாது அப்படின்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. எந்த அமிலத்தை கண்ணாடி குடுவையில் வைக்க முடியாது அப்படின்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. ஏன்னா கண்ணாடியை வந்து அரிக்கக்கூடிய தன்மையுடையது ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. அதனால் அதை வந்து என்ன பண்ண முடியாது? கண்ணாடி குடுவையில் வைக்க முடியாது. அடுத்து, அமிலமலை எதனால் உருவாகிறது? அமிலமலை வந்து படிம எரிபொருளை எரிப்பதால் வெளிவரும் அதிகப்படியான
நைட்ரஜன் டை ஆக்சைடு மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு மூலமாக தான் என்ன உருவாகுது, அமிலமலை வந்து உருவாகுது. அமிலமலை எதனால் உருவாகுது அப்படின்னா படிம எரிபொருளை எரிப்பதால் வெளிவரும் அதிகப்படியான நைட்ரஜன் டை ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடு மூலமாக தான் என்ன உருவாகுது, அமிலமலை வந்து உருவாகுது. ஆன்சர் வந்து ஏ. பின் வருவனவற்றுள் வீரிய மிகுந்த அமிலமும் வீரிய மிகுந்த கார வினையையும் தேர்ந்தெடுக்கவும். எது வீரிய மிகுந்த அமிலம் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl. இதில் கொடுத்துருக்கிறதுல காரம் வந்து எதுனா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. அப்போ ஆன்சர் என்ன, ஆன்சர் வந்து டி. அதாவது வீரிய மிகுந்த அமிலம் எது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl. வீரிய மிகுந்த காரம் வந்து NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு. ஜிப்சம் என்பது கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னா CaSO4.2H2O. ஜிப்சம் அதனுடைய வாய்ப்பாடு என்ன, CaSO4.2H2O. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று டாலன்ஸ் வினை காரணியை ஒடுக்குகிறது அப்படின்னா ஆன்சர் வந்து ஏ, ஃபார்மிக் அமிலம். பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று டாலன்ஸ் வினை காரணியை ஒடுக்குகிறது, ஃபார்மிக் அமிலம். எண்ணெயில் உள்ள உயர் கொழுப்பு அமிலம் எது அப்படின்னா ஃபால்மிடிக் அமிலம். எண்ணெயில் உள்ள உயர் கொழுப்பு அமிலம் ஃபால்மிடிக் அமிலம். அமில ஊடகத்தில் ஃபீனாப்தலின் வந்து நிறமற்றது. அமில ஊடகத்தில் நம்ம பார்த்தோம்ல, அமில ஊடகத்தில் ஃபினாப்தலினுடைய நிறம் என்ன, நிறமற்றது. அமிலத்தில் ஃபீனாப்தலின் வந்து நிறமற்றது. அமில ஊடகத்தில் ஃபீனாப்தலின் வந்து நிறமற்றது. ஹைட்ரோக்ளோரிக் மற்றும் அசிட்டிக் அமிலங்களின் இணை காரங்களானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் அசிட்டிக் அமிலத்தினுடைய இணை காரங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை நீருடன் வினைபுரியும் போது அது எப்படி பிரியும் அப்படின்னா H+ ஆகவும் Cl- ஆகவும் பிரியும். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து நீருடன் வினைபுரியும் போது என்ன ஆகுது அப்படின்னா H+ ஆகவும் Cl- ஆகவும் பிரியும். அதே மாதிரி CH3COOH இது வந்து நீருடன் வினைபுரியும் போது எப்படி பிரியுது, CH3COO- ஆகவும் H3O+ ஆகவும் பிரியுது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மற்றும் அசிட்டிக் அமிலங்களின் இணை காரங்கள் எதுலாம் கேட்டிருக்காங்க. இதில் இணை காரங்கள் எது இல்லைனா எது மைனஸில் வருதோ அது ரெண்டுமே வந்து இணை காரம். இப்போ H+ பிரியுது, இது Cl- பிரியுது. அப்போ இதில் Cl- HCl Cl- Cl- இணை காரம். இதில் CH3COO அப்படிங்கிறது இணை காரம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா Cl- CH3COO-. அப்போ ஆன்சர் வந்து பி. பின்வருவனவற்றுள் எது அமிலத்தன்மை வாய்ந்த உப்பு, NaHSO3 அப்படிங்கிறது தான் அமிலத்தன்மை வாய்ந்த உப்பு. அமில உப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓர் உலோகமானது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் பகுதி அளவை வெளியேற்றுவதால். அமில உப்பு வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு உலோகமானது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் எல்லா ஹைட்ரஜன் அணுக்களையும் வெளியேற்றாமல் அதில் பகுதி அளவை மட்டும் வெளியேற்றினா வந்து இந்த அமில உப்பு வந்து உருவாகுது. பல காரத்துவ அமிலத்தை ஒரு காரத்தினால் பகுதி அளவு நடுநிலையாக்கி இது வந்து பெறப்படுகிறது. இந்த அமில உப்பு வந்து பெறப்படுகிறது. பல காரத்துவ அமிலத்தை ஒரு காரத்தினால் பகுதி அளவு நடுநிலையாக்கி, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH வந்து சல்ஃபியூரிக் அமிலம் H2SO4 கூட வினைபுரியும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா NaHSO4 + H2O வந்து வெளியேறுது. இதுதான் நமக்கு என்ன உப்பு அப்படின்னா அமில உப்பு. NaHSO4 அப்படிங்கிறது அமில உப்பு. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பின்வருவனவற்றுள் எது அமிலத்தன்மை வாய்ந்த உப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து NaHSO4 அப்படிங்கிறதா என்னென்னா அமில உப்பு. பாரிஸ் சாந்து. பாரிஸ் சாந்து என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. CaSO4.H2O அப்படிங்கிற வாய்ப்பாடு தான் என்ன, பாரிஸ் சாந்து. கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, CaSO4.H2O பாரிஸ் சாந்தோட வாய்ப்பாடு கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். அதான் பாரிஸ் சாந்து எப்படி கொடுத்துருக்காங்க, CaSO4.H2O. இது எதுக்கு யூஸ் ஆகுது, முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு பயன்படுது, சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்வதற்கும் பயன்படுகிறது. கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் CaSO4.H2O. காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 1 மற்றும் 3 மட்டும் சரி. காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள். காரங்கள் என்ன பண்ணும், நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும். இதே இது அமிலங்கள் வந்து நீரில் கரையும் போது என்ன பண்ணும், ஹைட்ரஜன் அயனிகளை தரும். காரங்கள் வந்து நீரில் கரையும் போது என்ன அயனிகளை தரும், ஹைட்ராக்சைடு அயனிகளை வந்து தரும், OH அயனிகளை வந்து தரும். இவை வந்து நீல லிட்மஸ் தாளை என்ன சிவப்பாக மாற்றுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரங்கள் வந்து என்ன பண்ணுன்னா, அமிலங்கள் தான் நீல லிட்மஸ் தாளை வந்து சிவப்பாக மாற்றும். இது வந்து தவறு. காரங்கள் என்ன பண்ணும், சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றும். காரங்கள் வந்து சிவப்பு லிட்மஸ் தாளை தான் நீலமாக மாற்றும், அதனால் இது தவறு. அடுத்து துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு. இவை
ஃபீனாப்தலீனுடன் நிறமற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பு நிறத்தையும் தருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரங்கள் வந்து ஃபீனாப்தலீனுடன் நிறமற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். மெத்தில் ஆரஞ்சு வந்து காரத்தில் வந்து என்ன நிறம் தருது அப்படின்னா ஃபீனாப்தலீனுடன் பார்க்கலாம். காரம் வந்து ஃபீனாப்தலீனுடன் நிறமற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பு நிறத்தையும் தருதுன்னு சொல்லியிருக்காங்க. மெத்தில் ஆரஞ்சுடன் என்ன நிறத்தை கொடுக்குறது? காரம் வந்து மஞ்சள் நிறத்தை கொடுக்குது. மெத்தில் ஆரஞ்சுடன் காரம் என்ன நிறத்தை கொடுக்குது? காரம் வந்து மஞ்சள் நிறத்தை கொடுக்குது. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நிறமற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெத்தில் ஆரஞ்சுடன் நிறமற்றது, சாரி, இளஞ்சிவப்பு நிறம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன வரணும்? மஞ்சள் நிறம். அதனால் அது வந்து தவறு. அதே மாதிரி துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் இது வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுது? சோடியம் துத்தநாகம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து என்ன ஆகுது? சோடியம் சிங்கேட்டையும் ஹைட்ரஜன் வாயுவை வந்து தருது. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஜிங்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து என்ன கொடுக்கறது? சோடியம் சிங்கேட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தருது. இது வந்து கரெக்டு. அதே மாதிரி காரம் வந்து என்ன செய்யுது? சிவப்பு லிட்மஸ் தாளை தான் நீலமாக மாற்றுது. அங்கே நமக்கு நீல லிட்மஸ் தாளை சிவப்பாகன்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் அது தவறான ஸ்டேட்மெண்ட்டு. காரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிவப்பு லிட்மஸ் தாளை வந்து நீலமாக மாற்றும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீரில் கரைந்து என்ன பண்ணும்? ஹைட்ராக்சைடு அயனிகளை தரக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? காரங்கள்னு சொல்லுவோம். நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரக்கூடியதான் காரங்கள். இதுவும் கரெக்டு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும். இது கரெக்டு. நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றம் கொடுத்துருக்காங்க. அதனால் இது தவறு. துத்தநாகம் மற்றும் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து என்ன பண்ணுது? அது வந்து ஹைட்ரஜன் வாயுவையும் சோடியம் சிங்கேட்டையும் தருது. இது கரெக்டு. ஃபீனாப்தலீனுடன் நிறமற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பு நிறம் கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. அப்போ ஆன்சர் எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா 1 மற்றும் 3 வந்து கரெக்டு. அடுத்து கீழ்கண்டவற்றில் அமிலத்தை குறித்திய சரியான கூற்றுகள் எது? அமிலங்கள் H+ அயனிகளை தருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. H+ அயனிகளை தான் தருது. அது எப்போ தரும் அப்படிங்கிறத கொடுக்கல. அமிலங்கள் நீரில் கரையும் போது என்ன பண்ணும்? H+ அயனிகளை தரும். 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. 3 வந்து அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பதிலீடு செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டது. இதுவும் கரெக்டு. அப்போது ஆன்சர் பி. 2 மற்றும் 3 வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து H+ அயனிகளை தருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி தரும்னு சொல்லலை. அதனால் அது தவறு. அமிலங்கள் என்ன பண்ணுன்னா நீரில் கரையும் போது என்ன பண்ணும்? H+ அயனிகளை தரும். அதனால் 2 மற்றும் 3 வந்து கரெக்டு. பி ஆன்சர். நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை H+ அயனிகளை தரக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அமிலங்கள் வந்து என்ன பண்ணும்? அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றுள்ளன. அனைத்து அமிலங்களும் எப்படி இருக்கும்? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றுள்ளன. அதுவுமே கொடுத்துருக்காங்க. அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பதிலீடு இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டுள்ளன. இது வந்து கரெக்டு. 1. அப்போ 2, 3 கரெக்டு. 1 மட்டும் தவறு. தாங்கல் கரைசல் எதற்காக பயன்படுது அப்படின்னா தாங்கல் கரைசல் வந்து ஆன்சர் வந்து என்ன? டி. pH மதிப்பை மாறாமல் வைத்திருக்க வந்து தாங்கல் கரைசல் பயன்படுது. தாங்கல் கரைசல் எதுக்கு பயன்படுது? pH மதிப்பை மாறாமல் வைத்திருக்க. பின்வருவனவற்றுள் இதில் எது வந்து அமிலம்? சிலிக்கான் டை ஆக்சைடு அப்படிங்கிறது இதில் அமிலம். பின்வருவனவற்றுள் எது அமிலம்? சிலிக்கான் டை ஆக்சைடு. அடுத்தது கீழ்கண்ட குறிப்புகள் மூலம் விடையளிக்கவும். கூற்று அசிட்டிக் அமிலம் வந்து ஒரு வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்டு தான். கரிம அமிலங்கள் எல்லாமே பொதுவாக எப்படிப்பட்ட அமிலங்கள் அப்படின்னா வலிமை குறைந்த அமிலங்களாக தான் இருக்கும். அசிட்டிக் அமிலத்தில் 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும்தான் அது என்ன பண்ணும்? இடப்பெயர்ச்சி செய்யும். இந்த அசிட்டிக் அமிலம் வந்து வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அந்த அசிட்டிக் அமிலம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீரில் வந்து பகுதி அளவு தான் அயனியுறும். அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அது வந்து ஒரு வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு சொல்கிறோம். அசிட்டிக் அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னா நீரில் வந்து பகுதி அளவு தான் அயனியுறும். அதனால நம்ம என்ன சொல்கிறோம்? அது வந்து வலிமை குறைந்த அமிலம்னு சொல்கிறோம். அசிட்டிக் அமிலத்தில் உள்ள 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இருந்தாலும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டுமே இடப்பெயர்ச்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நம்ம இதை என்னென்னு கண்டுபிடிக்கிறோன்னா இந்த ஒற்றை காரத்துவ அமிலமா இரட்டை காரத்துவ அமிலமா இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி கண்டுபிடிப்போம்.
ஹைட்ரஜன் அணுக்களின் இடப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ஒற்றை காரத்துவ அமிலமா அல்லது இரட்டை காரத்துவ அமிலமா அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது யூஸ் ஆகும். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். அசிட்டிக் அமிலம் வந்து வலிமை குறைந்த அமிலம், இது கரெக்டு. அசிட்டிக் அமிலத்தில் 4 ஹைட்ரஜன் அணுக்கள் இருந்தாலும் அதில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் அணு தான் இடப்பெயர்ச்சி செய்ய முடியும், இதுவும் கரெக்டு. அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் இந்த கூற்றுக்கு காரணம் வந்து சரியாக விளக்கவில்லை. அசிட்டிக் அமிலம் வந்து ஒரு வலிமை குறைந்த அமிலம், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது வந்து நீரில் வந்து பகுதியளவு தான் அயனியுறுது, அதனால தான் அது வந்து வலிமை குறைந்த அமிலம்னு சொல்கிறோம். அதனால் காரணம் வந்து தவறு, ஆனால் சரியான ஸ்டேட்மெண்ட் சரி தான், 2மே ஸ்டேட்மெண்ட் சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. அதனால் அப்போ ஆன்சர் பி, கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி, ஆனால் காரணம் வந்து கூற்றை வந்து விளக்கவில்லை. வலிமை குறைந்த அமிலங்கள்னால் என்ன சொல்கிறோம், நீரில் பகுதியளவே அயனுறக்கூடிய அமிலங்கள் தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம. வலிமை குறைந்த அமிலங்கள் நாம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நீரில் பகுதியளவே அயனிறக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா அதுதான் வலிமை குறைந்த அமிலம். நீரில் என்ன ஆகும், அது பகுதியளவே அயனிரும். இதே இது பார்த்தோன்னா அமிலங்களுக்கு காரத்துவம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பதத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் இருந்து இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை வச்சு தான் என்ன பண்ணுவோம், அந்த காரத்துவத்தை வந்து கண்டுபிடிப்போம். அசிட்டிக் அமிலம் பார்த்தோம் அப்படின்னா 4 ஹைட்ரஜன் அணுக்கள் அதில் இருந்தாலும் ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும்தான் இடப்பெயர்ச்சி செய்ய முடியும். எனவே இது வந்து ஒற்றை காரத்துவம் உடையது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த காரத்துவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இது பயன்படுது. அதாவது அந்த ஹைட்ரஜன் அணுக்கள் எத்தனை இடப்பெயர்ச்சி செய்யப்படுது அப்படிங்கிறத வச்சு நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய காரத்துவத்தை வந்து கண்டுபிடிக்கிறோம். அமிலங்கள் வந்து வலிமை குறைந்ததா அல்லது வலிமை மிக்கதான் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா அது நீரில் வந்து எந்த அளவுக்கு அயனியுறுது, முழுமையாக அயனியுற்றா அது வந்து வலிமை மிக்க அமிலம். நீரில் வந்து பகுதியளவு அயனியுற்றா அது என்ன அமிலம் அப்படின்னா அது வந்து வலிமை குறைந்த அமிலம். அடுத்தது பின்வருவனவற்றுள் எது காரத்தன்மை வாய்ந்த உப்பு அப்படின்னா ஆன்சர் டி தான் வந்து காரத்தன்மை வாய்ந்த உப்பு. கார உப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா இவை 2 அமிலத்துவ அல்லது 3 அமிலத்துவ காரங்களில் உள்ள ஹைட்ராக்சைடு அயனிகளை ஒரு அமிலத்தால் பகுதியளவு வெளியேறச் செய்து பெறப்படுகின்றன. கார உப்பு வந்து எப்படி பெறப்படுது அப்படின்னா 2 அமிலத்துவ அல்லது 3 அமிலத்துவ காரம் இருக்குல்ல அதில் உள்ள ஹைட்ராக்சைடு அயனிகளை ஒரு அமிலத்தால் பகுதியளவு வெளியேற செய்து தான் என்ன பெறப்படுது அப்படின்னா இந்த கார உப்புகள் வந்து பெறப்படுது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதை குணப்படுத்தும் மருந்தாக பயன்படுது அப்படின்னா வயிற்று உபாதைகளுக்கு பயன்படுது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வயிற்று உபாதைகளுக்கு வந்து பயன்படுது. வயிற்று கோளாறுகளுக்கு மருந்தாக எது பயன்படுது, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. வயிற்று கோளாறுகளுக்கு மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. இதே மாதிரி துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்கிறதுக்கு எது பயன்படுது, அமோனியம் குளோரைடு வந்து பயன்படுது. துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்க அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. அதே மாதிரி சோப்பு தயாரிக்க என்ன பயன்படுது, சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. கட்டடங்களுக்கு சுண்ணாம்பு பூச வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. நம்ம கொஸ்டின் என்ன, வயிற்று கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படுது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படுது. துணிகளில் உள்ள எண்ணெய் கரைக்கு வந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வந்து பயன்படுது. அடுத்தது தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. சமையல் சோடா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்னு கொடுத்துருக்காங்க. சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் சொல்லலாம், இல்லைனா சோடியம் பை கார்பனேட் சொல்லலாம், இதுவும் கரெக்டு. சலவை சோடா அப்படின்னா சோடியம் கார்பனேட், இது கரெக்டு. ப்ளீச்சிங் தூள் கால்சியம் ஆக்சி குளோரைடு, இது கரெக்டு. சுண்ணாம்புக்கல் வந்து கால்சியம் சல்ஃபேட் கொடுத்துருக்காங்க, இது தவறு. சுண்ணாம்புக்கல் என்ன அப்படின்னா கால்சியம் கார்பனேட். சுண்ணாம்புக்கல் அப்படின்னா என்ன, கால்சியம் கார்பனேட், அதனால் இது வந்து தவறு. ஆன்சர் டி. சுண்ணாம்புக்கல்லை நம்ம என்ன சொல்லுவோம், சுண்ணாம்புக்கல்லுடைய வேதி வாய்ப்பாடு பார்த்தோன்னா CaCO3. CaCO3னா என்ன, கால்சியம் கார்பனேட். அடுத்தது ஒரு வலுவற்ற காரம் டேஷ் இணை அமிலத்தையும் ஒரு வலுவற்ற அமிலம் டேஷ் இணை காரத்தையும் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னென்னா ஏ. ஒரு வலுவற்ற காரம் வந்து வலுவான இணை அமிலத்தையும் ஒரு வலுவற்ற அமிலம் வலுவான இணை காரத்தையும் பெற்றிருக்கும். ரெண்டுக்குமே வலுவான. ஆன்சர் வந்து ஏ. இப்போ காமனாக பார்க்கலாம், pH மதிப்பை பற்றி பார்க்கலாம். HCl அதாவது HClோடைய pH மதிப்பு என்ன அப்படின்னா 4%. HClோடைய pH மதிப்பு வந்து 0. அடுத்து பார்த்தோன்னா வயிற்றில் உள்ள இரைப்பையில் உள்ள அமிலம் அதுக்கு வந்து 1. அதே மாதிரி எலுமிச்சை சாருக்கு எவ்வளவு அப்படின்னா 2. எலுமிச்சை சாருக்கு 2. அதே மாதிரி வினிகர் அசிட்டிக் அமிலத்துக்கு வந்து 3. அசிட்டிக் அமிலத்துக்கு 3. ஆரஞ்சு பழத்துக்கு எவ்வளோ அப்படின்னா 3.5. அதே மாதிரி சோடா நீர் திராட்சை அதுக்கெல்லாம் பார்த்தோன்னா 4. சோடா நீர் திராட்சைக்கெல்லாம் 4. புளித்த பாலுடைய pH எவ்வளவு 4.5. தூய பாலுக்கு எவ்வளவு 5. தூய பாலுக்கு வந்து 5. மனிதனின் உமிழ்நீருக்கு பார்த்தோன்னா 6.8. மனிதனின் உமிழ்நீருக்கு 6.8. தூய நீர் சுத்தமான நீருக்கு வந்து pH எவ்வளோ அப்படின்னா 7.
தக்காளி சாரோடைய pH மதிப்பு பார்த்தோம்னா 4.2, காஃபிக்கு வந்து 5.6, காஃபிக்கு வந்து 5.6. அதே மாதிரி பார்த்தோன்னா இரத்த பிளாஸ்மாக்கு 7.4, முட்டையின் வெள்ளைக்கருக்கு வந்து 8, கடல் நீரின் pH மதிப்பு 8, சமையல் சோடாக்கு 9, அமில நீக்கியில் எவ்வளோ இருக்கும் pH 10, அமோனியா நீருக்கு வந்து 11, சுண்ணாம்பு நீருக்கு வந்து 12, வடிகால் சுத்தமாக்கும் பொருளுக்கு 13, எரி சோடாக்கு 14, மெக்னீசியா பால்மத்துக்கு எவ்வளவு pH 10. இதில் முக்கியமானது என்ன? இரத்த பிளாஸ்மா 7.4, HClக்கு வந்து 0, எலுமிச்சை சாருக்கு வந்து 2, அசிட்டிக் அமிலத்துக்கு 3. அதே மாதிரி வேறு என்ன கேட்பாங்க? மனிதனின் உமிழ் நீருக்கு வந்து 6லேருந்து 8, தூய நீருக்கு வந்து 7, தக்காளி சாருக்கு வந்து 4.2, காஃபிக்கு வந்து 5.6. கடல் நீரின் pH மதிப்பு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 8, கடல் நீருக்கு 8, சமையல் சோடாக்கு வந்து 9. அடுத்து அமிலம் அப்படின்னா என்ன? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றுள்ள சேர்மத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அல்கலி அப்படின்னா என்னென்னா நீரில் கரையும் காரங்கள் தான் அல்கலிகள். அல்கலி அப்படின்னா என்ன? நீரில் கரையும் காரங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அல்கலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி நிறங்காட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு கரைசல் அமிலத்தன்மை உள்ளதா அல்லது காரத்தன்மை உள்ளதா என்பதை கண்டறிய தான் நம்ம பயன்படக்கூடிய வேதிப்பொருள் தான். அதை கண்டறிய பயன்படக்கூடிய வேதிப்பொருள் தான் என்ன அப்படின்னா நிறங்காட்டி. கனிம அமிலங்கள் அப்படின்னா தொழிற்சாலைகளில் செயற்கையாக தயாரிக்கக்கூடியதான் கனிம அமிலம். இயற்கை நிறங்காட்டி அப்படின்னா தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்படும் நிறங்காட்டி. கரிம அமிலம் அப்படின்னா பழங்கள் மற்றும் காய்கறிகளிலிருந்து பெறக்கூடிய அமிலங்கள் தான் கரிம அமிலங்கள். செயற்கை நிறங்காட்டினா மனிதர்களால் செயற்கையாக தயாரிக்கக்கூடிய நிறங்காட்டி. காரம் அப்படின்னா என்ன? நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தரக்கூடியதான் காரம். நடுநிலையாக்கல் வினை அப்படின்னா அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் தரக்கூடிய வினை தான் என்னன்னு சொல்லுவோம்? நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அமிலங்களுக்கும் காரங்களுக்குள்ள வேறுபாடு பார்க்குறோம். அமிலங்கள் வந்து நீரில் கரையும் போது H+ அயனிகளை தரும், காரங்கள் வந்து நீரில் கரைந்து OH- அயனிகளை தரும். அமிலங்கள் பார்த்தோன்னா புளிப்பு சுவையுடையது, காரம் வந்து கசப்பு சுவையுடையது. சில அமிலங்கள் திட நிலையில் காணப்படும், பெரும்பாலான காரங்கள் திட நிலையில் தான் இருக்கும். அமிலங்கள் எப்படி இருக்கும்? நீல லிட்மஸ் தாளை அமிலங்கள் வந்து சிவப்பாக மாற்றும். காரங்கள் என்ன பண்ணும்? சிவப்பு லிட்மஸ் தாளை நீலமாக மாற்றும். மழைநீரின் pH எவ்வளவு? மழைநீரின் pH ஏறத்தாழ 7. மழைநீர் வந்து நடுநிலை தன்மையுடையது, தூய்மையானது. அதே மாதிரி வளிமண்டல காற்றில் சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் ஆக்சைடுகளும் இணைந்து காற்றை மாசுபடுத்தும் போது மழைநீர் கரைந்து pH மதிப்பு என்ன ஆகும்? 7ஐ விட குறையும் போது அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 7ஐ விட குறையும் போது தான் அந்த மழைநீரினுடைய pH மதிப்பு 7ன்னு பார்த்தோமா, அந்த நீரின் pH மதிப்பு வந்து 7ஐ விட குறையும். எப்படி குறையும் அப்படின்னா அந்த வளிமண்டல காற்றில் இருக்கக்கூடிய அந்த தூசுக்கள் சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் அந்த மழைநீரில் கரைந்து pH வேல்யூ வந்து என்ன ஆகும்னா 7ஐ விட கீழே வந்துடும். 7ஐ விட குறையும் போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா அமில மழை வந்து பெய்யும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அமில மழை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இவை வந்து ஆறுகளில் சேரும்போது pHஐ குறைத்து நீர்வாழ் உயிரினங்கள் வந்து என்ன ஆகுது? பாதிக்கப்படுது. அப்போ pH வேல்யூ வந்து 7ஐ விட குறையும் போது அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அமில மழை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லணும்னா மெக்னீசியா பால்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்று உபாதைகளுக்கு பயன்படுதல அதான் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சலவை சோப்பு தயாரிக்க பயன்படுது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து மெக்னீசிய பால்மம், சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சலவை சோப்பு தயாரிக்க பயன்படுது. அதே மாதிரி அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து ஜன்னல்களை சுத்தம் செய்வதற்கு பயன்படும் கரைசல்கள் தயாரிக்க பயன்படுது. அதே மாதிரி கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா என்னென்னா சுண்ணாம்பு நீர் தான் கால்சியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா சோப்புனா இது குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும். அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சலவை சோப்பு தயாரிக்க பயன்படும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அமிலங்கள் வந்து 2 வகை இருக்குது. கனிம அமிலங்கள், கரிம அமிலங்கள் 2 இருக்குது. உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க அசிட்டிக் அமிலமும் பென்சாயிக் அமிலமும் பயன்படுது. உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க என்ன அமிலம் பயன்படுத்துகிறோம்? அசிட்டிக் அமிலமும் பென்சாயிக் அமிலமும் பயன்படுது. சல்ஃபியூரிக் அமிலம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி காரங்கள் வந்து நீரில் கரையும் போது என்ன கிடைக்குது? ஹைட்ராக்சைடு அயனிகள் கிடைக்குது. நீரில் கரையும் காரங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அல்கலிகள் அப்படின்னு சொல்லுவோம். அனைத்து அல்கலிகளும் காரங்கள், ஆனால் அனைத்து காரங்களும் அல்கலிகள் அல்ல. நீரில் கரையும் காரங்கள் தான் என்ன அப்படின்னா அல்கலி. பொதுவாக காரங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை. அவை திரவத்தில் கரைந்துள்ள போது வளவளப்புடன் காணப்படும். காரங்கள் வந்து எப்படி இருக்கும்னா வளவளப்பாக இருக்கும் திரவத்தில் கரைந்திருக்கும் போது. பொதுவாக காரங்கள் வந்து அரிக்கும் தன்மையுடையவை. நடுநிலையாக்கல் வினை அப்படின்னா என்னென்னா அமிலமும் காரமும் வினைபிரிந்து உப்பையும் நீரையும் தருகின்ற வினை தான் நம்ம நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அதே மாதிரி பார்த்தோன்னா லிட்மஸ் தாள், மஞ்சள் தூள், செம்பருத்தி சாறு, பீட்ரூட் சாறு இவையெல்லாம் இயற்கை நிறங்காட்டி. இயற்கை நிறங்காட்டிகளுக்கு எடுத்துக்காட்டில் வந்து லிட்மஸ் தாளும் வரும். லிட்மஸ் தாள் அப்படிங்கிறதும் ஒரு இயற்கை நிறங்காட்டி. அதே மாதிரி பார்த்தோன்னா ஃபீனாப்தலின் மற்றும் மெத்தில் ஆரஞ்சு அப்படிங்கிறது செயற்கை நிறங்காட்டி. ஃபீனாப்தலினும் மெத்தில் ஆரஞ்சும் என்ன அப்படின்னா செயற்கை நிறங்காட்டி. நிறங்காட்டி அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட நிறமாற்றத்தின் மூலம் ஒரு வேதிவினை நிறைவை குறிக்கக்கூடிய பொருளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? நிறங்காட்டி. லிட்மஸ் தாள் அப்படிங்கிறது இயற்கை நிறங்காட்டி. ஃபீனாப்தலினும் மெத்தில் ஆரஞ்சும் தான் என்ன நிறங்காட்டி அப்படின்னா செயற்கை நிறங்காட்டி. லிட்மஸ் தாள் அப்படிங்கிறது இயற்கை நிறங்காட்டி. லிட்மஸ் தாள், மஞ்சள் தூள், செம்பருத்தி பூ சாறு மற்றும் பீட்ரூட் சாறு இதெல்லாமே வந்து இயற்கை நிறங்காட்டிகள்.